இந்த வேதனையை எப்படி எண்ண போகிறேன் என்றால் இது சாதனையாக மாறும். இந்த ப்ராசஸ் வழியா போகாம யாருமே இருந்ததில்லை. ஆனால் அந்த ப்ராசஸை நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணணுன்றத பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. கன்சிடர், எல்லாம் சொல்லுங்க, கன்சிடர். இந்த வழியை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பெரிய சாதனையாய் நான் பார்க்கிறேன். இந்த வேதனையை நான் எப்படி எப்படி எண்ண போகிறேன் என்றால் இது சாதனையாக மாறும். யாரும் எனக்கு உதவி செய்யலைங்க. நான் சொல்கிறேன், இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம் தெரியுமா? ஆமாம், யார் எனக்கு உதவாத அந்த நேரத்தில் தேவாதி தேவன் எனக்கு உதவினார், கத்தாதி கத்தர் எனக்கு உதவினார். ஆமென். ஹவு டு ப்ராசஸ் த பெயின் மூமெண்ட் அப்படின்றத மட்டும் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தான் சாதனையாளர். ஆமென். இயேசுக்கு வலிக்கவே இல்லையா? வலிச்சிச்சா வலிக்கலையா? ஆணி அடிக்கும்போது குச்சமாக இருக்குது அப்படின்னாரா? காலில் ஆணிக்கும் போது குச்சம் கட்டாது அப்படின்னாரா? இட்ஸ் ரியல் பெயின். அவர் மூஞ்சில் காரி துப்புனாங்க, அவர் தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, அவர் முதுகலை அடித்து அப்படி பிச்சாங்க, கறி அந்த சதைகள்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடுச்சு. ரியல் பெயின். த பெயின் இஸ் ரியல். ஆனால் பைபிள் சொல்லுகிறது ஹி கன்சிடர். அவர் அதை எப்படி கன்சிடர் பண்ணார்னா, இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். இன்னைக்கு எனக்கு வடிக்கிற கண்ணீர், இன்னைக்கு எனக்கு வருகிற அவமானம், இன்னைக்கு நான் பார்த்த தோல்வி, இது அத்தனையும் ஒரு நாள் நான் பார்க்க போற வெற்றிக்கு முன்னாடி, மேன்மைக்கு முன்னாடி, உயர்வுக்கு முன்னாடி. ஆமென். நான் சொல்றேன், அந்த நேரத்தை இயேசு மனதில் எண்ணினார். எப்படி பைபிள் சொல்லுது பாருங்களேன். அவர் அவமானத்தை எண்ணாமல், ஆனால் நடந்துட்டு இருக்கிறது என்னது? ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நடந்துட்டு இருக்கிற அவமானத்தை தான் எண்ணுவோம். ஆனால் அவர் நடந்துட்டு இருக்கிற அவமானத்தை எண்ணாமல் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்னாடி எதை வச்சிருந்தாராம்? எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம். இவங்க வச்சது சிலுவை, இவங்க வச்சது அவமானம். ஆனால் நீ என்ன வேணாலும் என்னுடைய பிசிக்கலாக நீ பண்ணலாம், ஆனால் என் மனதில் நான் ஒன்றை வைக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஆமென். எப்படி அந்த பெயினை மேனேஜ் பண்ணுறாரு பாருங்க. எப்படி அந்த பெயினில் அந்த ப்ராசஸை அவர் கடந்து போகிறாரு பாருங்க. அவர் எதை பார்க்குறாரு? டேய், நீ இன்னைக்கு ஒரு நாள் தான் என்னை சிலுவையில் அடிக்க போகிற, ஆனால் வாழ்நாளெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறீங்க. ஓ, நான் சொல்லட்டுமா? அந்த பெயினுடைய மூமெண்ட்டை விட கர்த்தர் உங்களுக்கு வச்சுக்கிற கொண்டாட்டத்தின் மூமெண்ட்டு பல 1000 மடங்கு பெருசு. ஆமென்.